அனைவருக்கும் வணக்கம். இப்போது நமக்கு வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மழை டைமில் வந்து மல்லிகைப்பூ செடி பூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பூத்தாலும் நிறைய பூக்காது அப்படின்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் ஒரு சில ஃபெர்டிலைசர் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த டைமில் வந்து டோட்டலாக லிக்விட் ஃபெர்டிலைசரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் அது ரூட் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணதுக்கு அதுக்கு டைம் கொடுக்காது. எல்லாமே நம்ம தண்ணி வழியாக கரைஞ்சி போயிடும். மேக்ஸிமம் நம்ம இந்த டைமில் கிரானியூல்ஸ் மாதிரிப்பட்ட ஃபெர்டிலைசர் கொடுக்குறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிளுக்கு வந்து கடலை புண்ணாக்கு, அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இது எல்லாமே புளிக்க வச்சு ஊற்றுறது அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம நார்மலாகவே ஒரு கைப்பிடி நிறைய போட்டு விடலாம். டிஏபி, கடல் பாசி கூட நம்ம சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து கிடைக்கும். அது வந்து நம்ம இந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கிரானியூல்ஸாக வாங்கி போடலாம். அது மாதிரி கடுகு புண்ணாக்கு, அது இந்த டைமில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து வடகிழக்கு பருவமழை அந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கடுகு புண்ணாக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஒவ்வொரு செடிக்கு அந்த மண்ணிலே வந்து உள்ளாடி புதைச்சி வச்சுருந்தேன். அப்படின்னா மழை பெய்யும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ரூட்டுக்கு அதோட சத்து வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு நிறைய ஈல்டு கொடுத்துச்சு. ஸோ மழை டைமில் வந்து இந்த மாதிரி பூக்கிற ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம். நல்ல பூக்கிற ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு எடுக்கலாம், கடுகு புண்ணாக்கு, அப்புறம் டிஏபி, இது எல்லாமே நம்ம ரெகுலராக கண்டினியூஸாக மாற்றி யூஸ் பண்ணலாம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட செடி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இப்போதைக்கு பதியம் வைக்கல. நான் வந்து எப்போது பதியம் வைக்கிறேனோ அந்த டைமில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோடய செடி வந்து அவைலபிள் ஆகும்போது சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய நம்பர்ஸ் எல்லாம் வந்து நிறைய நர்சரியில் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கி என்னோடய பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. நான் வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது கண்டினியூஸாக எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ யாராவது வந்து மை கார்டன் தானான்னு கேட்டாலே நான் நம்பரை பிளாக் பண்ணிடுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எப்போ வந்து பிளான்ட் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறேனோ அந்த டைமில் வந்து நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். அப்போது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது வரைக்கும் தயவுசெய்து யாரும் என்னோடய நம்பர்ஸை வந்து எங்கேருந்து வாங்கியும் அது மாதிரி நர்சரிஸ் வந்து என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து என்னோடய பர்சனல் நம்பர் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். லாஸ்ட் இயர் வந்து என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நான் போட்டிருப்பேன். என்னோடய வெரைட்டிஸ் ஆஃப் ஜாஸ்மின் பிளான்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். அதில் இருந்து இந்த டைம் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 10 வெரைட்டிஸ் இருக்குது. நான் இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்து அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பெருசாகவே ஃப்ளவரோடு நான் உங்களுக்கு போடுவேன். நிறைய பேர் வந்து செடி பூக்கலை அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. செடி பூக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நீங்கள் ப்ரூன் பண்ணி விடுங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலே நடந்திருக்கு. செடியை வந்து நல்லா வளர விடுவாங்க. ஆனால் கட் பண்ணி விடுங்கன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா கட் பண்ணி விட்டால் செடி வந்து எதாவது ஆகிடும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம், அதை எதுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அது வந்து தப்பான ஒரு எண்ணம். நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டால் தான் அந்த செடி வந்து சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து அதில் வரக்கூடிய துளிர்லேருந்து மொட்டு வரும். நிறைய பேருக்கு இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. என்னோடய செடி எல்லாமே இந்த பச்சை முல்லை அரும்பு, இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 7 to 8 இயர்ஸ் ஆன பிளான்ட்ஸு. இது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டு எனக்கு தேவைக்கு பூக்கிற மாதிரி தான் நான் வந்து ஒரு ஷேப்பாக வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ போதுமோ அந்த அளவுக்கு. இப்போ வந்து நான் ஸ்லாப் எல்லாம் வச்சதுக்கப்புறம் அது எனக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்தனால நான் அதோட சைஸே வந்து கம்மி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கீழே வச்சுருந்தப்போ ரொம்ப பெரிய செடியாக வச்சுருந்தேன். பட் இப்போது எனக்கு இது போதும் அப்படின்னு உள்ள இதில் நான் வந்து எனக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் ஒரு ஷேப்பாக வளர்த்து வச்சுருக்கேன். ஆனால் அதுலேயுமே எனக்கு இவ்வளோ ஈல்டு கொடுக்குது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ப்ரோனிங், செகண்ட் வந்து ஃபெர்டிலைசர். கரெக்டாக ஃபெர்டிலைசர் ஃபாலோ பண்ணுறது. நமக்கு வீக்லி ஒன்ஸ் போட முடியலைனாலும் அட்லீஸ்ட் 10 டேஸுக்கு ஒன்ஸாவது நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னோடய வீடியோஸுக்கு வந்து நிறைய வியூஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். கார்டனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.